உண்டாவதாக. இந்த மாணவர்களும் கூட ஒரு சிலராக நாம் கூடி தேவனுடைய பாடல்களை கேட்க முடியாத சாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தார். விசேஷமாக இந்த நாளிலே வேதாமத்தை, தமிழ் வேதாமத்தை ஒரு விசை நினைத்து பார்க்கும்போது ஒரு தாயாருடைய கண்ணீரை தான் அது நினைவு கூறக்கூடியதாக இருக்கிறது. ஜெர்மனி தேசத்தில் கேத்தரின் என்ற ஒரு தாய் தன்னுடைய கணவனை இழந்தவள். அவளுக்கு 3 பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள். அதில் மூத்த பிள்ளை சீகன் பால் இருக்கிறார். ஒரு ஏழ்மையான குடும்பம். ஆனாலும் கூட கிறிஸ்துவனுடைய வழிகளிலே நடக்கும்படியான அந்த நடைமுறைகள் எல்லாவற்றையும் அந்த தாயானவள் அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார். அவள் இரவு வேளைகளிலே வேதாமத்தை வைத்துவிட்டு, முன்னாடி வைத்துவிட்டு கண்ணீரோடு அவள் ஜெபிக்கும் போது அந்த வேதாமத்தில் கண்ணீரானது அந்த வேதாமத்தில் விழுந்து அந்த வேதாமம் ஒரு உப்பலான வேதாகமாக காணப்பட்டது. தன்னுடைய மரணப்படுக்கையில இருக்கும்போது மூத்த மகனாக இருக்கக்கூடிய சீகன் பால்கை பார்த்து, மகனே, நான் உனக்கென்று சொத்தை நான் சேர்த்து வைக்கவில்லை, ஆனால் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சொத்து என்னவென்றால் இந்த வேதாமத்தை நீ வைத்துக்கொள் என்று சொல்லி தன்னுடைய மூத்த மகனுடைய மகனிடத்தில் அந்த வேதாமத்தை கொடுத்தார்கள். அவர்கள் மரித்து போனார். அதற்கு பின்பதாக சீகன் பால் 1706 ஆண்டிலே தமிழ்நாட்டிலே தரங்கம்பாடிக்கு வந்து பல மக்களிடத்திலே போய் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தையோடு அவர் என்ன செய்கிறார், அவர் வெளிநாட்டுக்காரர் அல்லவா, தமிழை கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால அவர் பலரிடத்துல கேட்கும்போது அவர்கள் தமிழ் கற்றுக் கொடுக்க முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆனாலும் கூட கோயில்களிலே பூசாரிகளாக இருந்தவர்கள், நாங்கள் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், தமிழ் கற்றுக் கொடுக்கிறேன் என்று சொல்லி கடற்கரை மணலில் இரவு வேளையில நிலா வெளிச்சத்தில் தமிழ் எழுத்துக்களை கற்றுக்கொண்டு அவர் என்ன செஞ்சார், அவர் 1714-15 முழு வேதாமத்தை அவர் மொழிபெயர்க்கவில்லை. அவர் மொழிபெயர்த்து 1719 வருடத்தில் அவர் கர்த்தருக்குள்ளாக நித்திரையடைந்தார். இன்றைக்கு கூட அங்கு ஒரு தேவாலயம் அங்கு இருக்கிறது. அங்கு தேவாலயம், அவர் கட்டின தேவாலயம், பள்ளிகள் எல்லாம் இருக்கிறது. இதை நாம் நினைத்து பார்க்கும்போது நாம் பிள்ளைகளுக்கு, நாம் இளம் பிராயத்திலே பிள்ளைகளுக்கு வேதத்தை என்ன செய்ய வேண்டும், அதிகமாக நாம் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்குள்ளாக பிள்ளைகளை என்ன செய்யணும், போதித்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வேதாமத்தில் இந்த வேத புத்தகம் எவ்விதமாக வந்தது என்று நாம் நினைத்து பார்க்கும்போது, நைல் நதியில கோரைப்புல், பைப்ரஸ் என்ற கோரைப்புல் அதிகமாக விளையும். அதை மற்ற நாடுகளுக்கு இறக்குமதி செய்வார்கள். அவ்விதமாக அந்த பைப்ரஸ் என்ற அந்த சொல்லிலிருந்து பிபிலோஸ் என்று அது வந்தது. அதற்கு பின்பதாக அது மருவி பைபிள் என்று வந்தது. பைபிள் என்றால் புத்தகம் என்று அர்த்தம். நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் முதலாவது நாம் அட்டையில் என்ன பார்க்குறோம், யோசித்து பாருங்க. பார்த்துருக்கீங்களா யாராவது அட்டையில் என்ன இது இருக்கு? அட்டையில் என்ன இது இருக்கு? முன்னட்டையில் பரிசுத்த வேதாகமம் எழுதியிருக்கு. இந்த பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லுது பைபிள் இருக்கா? நம்முடைய பைபிள், தமிழ் பைபிள் இருக்கா? பைபிள் இருக்கா? பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இருக்கு. பரிசுத்த வேதாகமம் என்ற வார்த்தை
ரோமர் 1:4 வாசியுங்கள். ரோமர் 1:4 வாசியுங்கள். பரிசுத்த வேதாகமம் என்று அங்கு போடப்பட்டிருக்கிறது. வேதாகமம் இந்த உலகத்தில் பலவிதமான புத்தகங்கள் இருந்தாலும் கூட கிபி 1450 முதலாவது அச்சடிக்கப்பட்ட புத்தகம் எதுனா நம்முடைய வேதாகமம் தான், பைபிள் தான். ஒரு வருடத்துல 3 கோடி பைபிள் என்ன செய்யறாங்க, பிரிண்ட் பண்றாங்க. எத்தனை கோடி? 30 மில்லியன். ஒரு வருஷத்துக்கு 3 கோடி பைபிள் என்ன செய்யறாங்க, அச்சடிக்கிறாங்க, பிரிண்ட் பண்றாங்க. அப்படி பிரிண்ட் பண்ணும்போது அந்த பைபிளை நம்ம என்ன செய்யறோம்னா அடுக்கி வச்சுக்கிட்டே வர்றோம், மேல அப்படியே உயர்த்திக்கிட்டே வர்றோம், அப்படியே உயர்த்திட்டே வர்றோம். அத்தனை பைபிளை அடுக்கி வச்சா 63 மைல் அளவுக்கு உயரமா இருக்கும், 90 கிலோமீட்டர் அளவுக்கு. இந்த வேதாகமத்தை அழிப்பதற்கு ரோம மன்னன் டயக்லீசஸ் என்றவன் என்ன செய்யறான், வேதாகமத்தெல்லாம் என்ன செஞ்சான், எரிச்சு போட்டான். அழிச்சிடணும், வேதாகமத்தை அழிச்சிடணும் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான், அழிச்சு போடுறான். ஆனா அதுக்கு பின்பதாக அந்த கான்ஸ்டன்டைன் என்ற ஒரு மன்னன் என்ன செய்யறாருன்னா, அந்த கிறிஸ்துவ மதத்தை சார்ந்து ஆர்சி மதம் அப்பதான் உண்டானது. அப்ப அவர் என்ன செய்யறாரு, அங்கு அரசு வேலை கொடுத்து, வேதாகமத்தை எழுதுகிறவர்களுக்கு அரசு வேலை கொடுத்து வேதாகம் என்ன செய்தது, அது பாட்டா எழுதக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்தது. 1800 வருஷத்துல கிபி 18ஆம் நூற்றாண்டுல வால்டர் என்ற ஒரு மனிதன், நாத்திகன், தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதன், அவன் என்ன செய்யறான்னா இந்த வேதாகமத்தெல்லாம் ஒழிச்சிருவேன்னு சொல்லிட்டு அவன் தன் வாழ்நாளெல்லாம் என்ன செய்யறான், வேதாகமத்தை எப்படி ஒழிச்சிருவேன். அவன் மரித்து போன பின்பதாக அவனுடைய வீட்டிலேயே ஜெனிவா பப்ளிகேஷன் பைபிள் என்று அங்கு அச்சிடப்பட்டது. பார்த்தீங்களா வேதாகமத்தில்? இன்றைக்கு உலகத்தில் 7999 மொழிகளில மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா 670 மொழிகள்ல தான் முழு வேதாகமம் என்ன செய்யுது இருக்கு. 670 மொழிகள்ல தான் வேதாகமம் இருக்கு, முழு வேதாகமம் இருக்கு. புதிய ஏற்பாடை நாம் எடுத்துக்கொள்ளோம்னா 1521 மொழிகளில என்ன செய்யுது, அதுதான் மொழிபெயர்த்து இருக்கிறாங்க, புதிய ஏற்பாடு மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. 3312 நம்ம வாசிக்கிறோம்ல. இப்ப நம்ம வேதாகமத்தை நாம் இவ்வளவு நாள் வாசிக்கிறோம், அதுல முக்கியமான வசனம் எது? எல்லாத்துக்கும், பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் முக்கியமான வசனம் எது தெரியுங்களா? சொல்லுங்க பார்ப்போம். யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபிடிக்க அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற அந்த 3வது அதிகாரத்தில் உள்ள அந்த 3:16 என்ன செய்து 3312 மொழிகளில மொழிபெயர்த்திருக்கிறார். இன்றைக்கு அன்றைய காலகட்டத்தில் சீகன் பால்க்கு எழுதும் போது சர்வேஸ்வரன், ஆதியிலே சர்வேஸ்வரன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று மொழிபெயர்த்தார். அதுக்கு பின்பதாக 1870 அன்றிப்பவர் என்ற ஒரு மனிதன், அவர் வெளிநாட்டுக்காரர் தான். இப்பொழுது நாம் வாசிக்கிறோம் அல்லவா, 155 ஆண்டு காலமாக வாசிக்கிறோம். 1871 2026 வரைக்கும் நான் வாசிக்கிறோம் அல்லவா இந்த வேதாகமத்தை. அவர் தான் மொழிபெயர்த்தார். அவர் தான் என்ன செய்கிறார், சர்வேஸ்வரனுக்கு பதிலாக பராபரனுக்கு பதிலாக தேவன் என்று சொல்லி அவர் வார்த்தை செய்தார். இன்றைய காலகட்ட அளவில் நாம் என்ன செய்கிறோம், வேதாகமத்தை நாம் வாசித்துக் கொண்டே இருக்கிறோம். பிரியமான வேதத்தை நாம் நேசிக்க வேண்டும். அன்றைக்கு கேத்ரின் அம்மா என்ன செய்கிறாங்க, எனக்கு சொத்து, ஒரே சொத்து வேதாகமம் தான், தன்னுடைய மகனுக்கு கொடுப்பேன். நம்முடைய பிள்ளைகளுக்கும் வேதாகமத்தை கற்றுக் கொடுப்போம், அவருடைய வழிகளில் நாம் நடப்போம். தேவனுடைய நாம் என்ன செய்யும், மகிமைப்பட்டு கொண்டே இருக்கும். செய்திக்கு ஆதாரமாக மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 1-20 வரைக்கும் வாசிக்கலாம்.
வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் இந்த உலகில் வாழ்ந்தபோது நடந்த ஒரு சம்பவத்தை மார்க் அழகாக சித்தரித்து காண்பிக்கிறார். இந்த பகுதியை நீங்கள் மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம், மார்க்கில் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம், லூக்காவில் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். மார்க் என்று சொன்னோம்னா அவருக்கு பேர் பெரிய சுத்தியல் என்றார். சுத்தியல் எடுத்து மண்டையில் அடிக்கிறது. மார்க்குன்னா அவருடைய பொருள் என்னன்னா சுத்தியல், பெரிய சுத்தியல், பிக்காக அவர் எழுதி வைத்திருக்கிறார். அதுக்கு முன்பதான பகுதியை நான் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, படவுல உட்கார்ந்துருக்கிறாரு, சீசர்கள் படவுல அமர்ந்திருக்கிறாங்க. அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். அந்த கலிலியா கடல்ல, அது கலிலியா கடலை சுற்றிலுமாக மலைப்பாங்கான ஒரு பகுதி. அந்த பாங்கான பகுதிகளிலே அவர் என்ன செய்யறார், அந்த படவுல பிரயாணப்படும் போது அவர் அதிகமாக களைப்படைந்து விடுகிறார். களைப்படைந்தபடியினால அவர் என்ன செய்யறாரு, கொஞ்சம் போய் படகுக்கு பின்னாடி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யறாரு, படகுக்குள்ள போய் படுத்துக்கிட்டார், தூங்குறார். சுழல் காற்று, பலத்த சுழல் காற்று வீசுகிறது. சுழல் காற்று வீசுவதனாலே கடலில் உள்ள அலைகளெல்லாம் என்ன செய்து படகுக்குள்ள வருது. ஆனால் அங்கு மீன்பிடி தொழில் செய்த யோவான், யாக்கோபை போன்றவர்கள் என்ன செய்யறாங்க, பயப்படுறாங்க. சுழல் காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கு, தண்ணி படகுக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. ஆனா இவர் மட்டும் என்ன செய்யறாரு, தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லி அங்க என்ன செய்யறாங்க, ஆண்டவரை எழுப்புறாங்க, தட்டி எழுப்புறாங்க. அப்ப அவர் எழுந்து, ஆண்டவர் எழுந்து காற்றை பார்த்து, கடலை பார்த்து அதட்டி, இறையாதே அமையலா இருக்கிறார். காற்று நின்று போனது. அந்த கடல் அலைகளும் என்ன செய்யுது, நார்மல் ஆயிடுச்சு. அப்ப அவர் கேட்கிறாரு, உங்கள் விசுவாசம் எங்கே? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் இன்றைக்கு என்ன செய்யறோம், இக்கரையில் இருக்கிறோம், இக்கரையாகிய உலகத்துல பூமியில இருக்கிறோம். அக்கறையாகிய பரலோகத்துக்கு நாம் என்ன செய்யணும், போகணும், பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகக்கூடிய வழி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாதான் நாம் செய்ய முடியும். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டால்தான் நாம் செய்ய முடியும், பரலோகத்துக்கு போக முடியும். அவர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாசத்துல உறுதியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் வைக்கக்கூடிய விசுவாசம். மனிதர்கள் அடுத்த பட்சம், ரெண்டாவது பட்சம். மனிதர்கள் ரெண்டாவது பட்சம். எந்த ஒரு காரியத்திலும், நம்முடைய சிறு காரியமானாலும் பெரிய காரியமானாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபித்து அவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு, காலையில் அதிகாலையில் அவருடைய ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் நடக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார், நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்துவார், கடைசி வரைக்கும் நடத்துவார். மனிதன் கைவிட்டு விடுவான். மனிதன் கொஞ்ச நாளைக்கு உதவி செய்வான், அதுக்கு முன்னாடி கைவிட்டு விடுவான். ஆனால் என்ன செய்வார் ஆண்டவர், ஒருபோதும் கைவிட மாட்டார். உடனே என்ன செய்வார், பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலை பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் என்ன செய்வார், பரலோகத்தில் கொண்டு போய் சேர்ப்பார். அங்கிருந்து அவர் படவுலேருந்து இறங்கும் போது ஒரு மனுஷன் வர்றான், அசுத்த ஆவி பிடிச்ச மனுஷன். இங்கே இயற்கையின் மேல் அவருக்கு வல்லமை இருந்தது. முதலாவது அவருக்கு இயற்கையின் மேல அவர் தாம் உண்டாக்கின கடல், காற்று, இவைகளெல்லாம் அதட்டக்கூடிய வல்லமை ஆண்டவருக்கு இருந்தது. இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது பிசாசுகளின் மேல் அவருக்கு என்ன செய்தது, வல்லமை இருந்தது. அந்த மனிதனுடைய பரிதாபமான நிலைமையை பாருங்க. இப்ப நம்ம சாதாரணமா வீட்டில் இருக்கிறோம், யோசித்து பாருங்க. வீட்டில் இருக்கோம், கொஞ்சம் வியாதி வந்துருச்சு, கஷ்டம் வந்துருச்சு, நம்ம என்ன செய்வோம், மனிதர்களை புறக்கணித்து தள்ளி விடுவோம். அப்படிப்பட்ட நிலைமையில தான் அந்த மனுஷன் இருந்திருப்பான் போல இருக்கு. வீட்டை விட்டு என்ன செஞ்சுட்டான், வீட்டை விட்டு அவருடைய உடம்புல
ஆயிரக்கணக்கான பிசாசுகளுடைய இதுல இருக்கு, உடம்புல இருக்கு. அவன் வீட்டில் வாழக்கூடிய தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழக்கூடிய அவன் இப்ப எங்க இருக்கிறான்? கல்லறையில இருக்கிறான். செத்து போறாங்க பார்த்தீங்களா, புதைக்கிறாங்க பார்த்தீங்களா, கல்லறை கட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவனை என்ன செஞ்சாங்க? சங்கிலியினால என்ன செய்யறாங்க? கட்டுறாங்க. சங்கிலியினால அவனை கட்டுறாங்க. ஆனாலும் அந்த சங்கிலிகள் எல்லாம் என்ன செய்யறான்? தகத்து போடுறான். அவனை அடக்க ஒரு நாளும் கூடாது, அடக்க முடியல, அவனால அடக்க முடியல. நீங்க ஏர்வாடிக்கு போனீங்கன்னா, தென்பாகத்துல ஏர்வாடிக்கு போனீங்கன்னா, பிசாசுகளை பிடித்த மனிதர்களை சங்கிலியில கட்டி வச்சிருப்பான். இன்றைக்கு மனுஷன் எவ்விதமாக கட்டப்பட்டிருக்கான் தெரியுங்களா? சொல்லுங்க. குடிக்கிறான், புகைக்கிறான், விபச்சாரம் பண்றான், போதை வஸ்துக்கு அடிமையா இருக்க, எல்லாம் அடிமைகளா இருக்கான், கட்டி வைத்து இருக்கிறான். பிசாசு அவனை என்ன செய்ய? கட்டி வச்சிருக்கிறான். இன்றைக்கு புதிய நவீன உலகத்தில் 21ஆம் நூற்றாண்டுல நம்முடைய கரங்களில என்ன இருக்கு? செல்போன் இருக்கு. அதுக்கு அடிமையா இருக்கான் மனுஷன். அதை விட்டு அவன் பிரிய முடியல, மனசு இல்லை. எப்ப பார்த்தாலும் செல்போன் தான். யார் என்ன சொன்னாலும் என்ன செய்யறது? சின்ன பிள்ளை முத கொண்டு பெரிய ஆள் வரைக்கும் செல்லை நோண்டி கொண்டே இருக்கக்கூடிய வேலை. ஆனா செல்லில் ஒரு நல்ல ஒரு காரியம் இருக்கு தெரியுங்களா? பார்த்துருக்கீங்களா? பைபிள் இருக்கு, வேதாமம் இருக்கு, அதை வாசிக்கலாமே. செல்லில் இப்போ பைபிள் நீங்கள் ஆப் போட்டிங்கன்னா செல்லில் கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? நம்ம பிரயாணம் போகும்போது, மற்ற காரியங்களுக்கு போகும்போது செல்லேருந்து வேத வசனங்களை நம்ம என்ன செய்யலாம்? படிச்சுக்கலாம். அது நல்ல ஒரு பயனாக இருக்கு. இன்றைக்கு செல்போன் என்ன செய்யுது? சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரிய ஆள் வரைக்கும் நம்மளை அடிமையாக கட்டி போட்டுருக்கு. நம்ம என்ன செய்யலை? நம்ம குடிக்கலை, புகைக்கலை, போதை வஸ்துக்கள் பண்ணல, தவறான பழக்க வழக்கங்களுக்கு போல. ஆனாலும் இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் வாழ்ந்து முடியல. அப்போ அவன் என்ன செய்யறான்? வந்து இயேசுகிட்ட முன்னாடி விடுறான், ஓடி விடுறான். அவரை பார்த்த உடனே ஓடி விடுறான். ஓடி வந்த உடனே அவன் என்ன செய்யறான்? உன்னதமான தேவனே, தேவனுடைய குமாரனே, எனக்கும் உனக்கும் என்ன, என்னை ஏன் வேதனைப்படுத்துகிறீர் என்று சொல்லி அவன் சொல்றான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் பேர் என்னப்பா? உன் பேர் என்னங்கும் போது லெகியோனுங்கிறான். லெகியோன் என்று சொல்லும் போது ரோம படைகளில 3000 6000 வரைக்கும் உள்ள ஒரு கம்பெனி சிப்பாய்கள், ஒரு குழு தான் லெகியோன். 3000 பேர் இருக்கலாம், ஒரு 6000 பேர் இருக்கலாம். அவன் உள்ளத்துல அவ்வளவு விதமான ஆவிகள் இருக்கு. அப்ப அவன் என்ன செய்யறான்னா, உள்ளத்தில் இருக்க பிசாசு சொல்லுது, பாதாளத்துக்கு என்ன செய்யக்கூடாது? அனுப்பிவிடக்கூடாது. லூக்கால் அப்படிதான் போட்டிருக்கு. பாதாளத்துக்கு அனுப்பிவிடாதீங்க. அதோ அந்த பன்றி கூட்டங்கள்லாம் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, அந்த பன்றி கூட்டத்துக்குள்ள நாங்கள் என்ன செஞ்சிடறோம்? போயிடுறோம். யூதர்களுக்கு வந்து பன்றியை பிடிக்காது. பார்த்துருக்கீங்களா? பன்றியை சாப்பிட மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க? விரும்பி சாப்பிட்றது பன்றி கறி தான் சாப்பிட்றான், பீஃப் சாப்பிட்றான். ஆனா அவர்களுக்கு, யூதர்களுக்கு பன்னிக்கறி பிடிக்காது. புறஜாதியார் தான் பன்றிகளை வளர்த்து கொண்டிருந்தாங்க. அது மலைமேட்டில் என்ன செய்யுது? பன்னியெல்லாம் மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அவர் உத்தரவு கொடுக்கிறார். ஒரு உத்தரவு கொடுத்த உடனே 2000 பன்றிக்குள்ள என்ன செய்யுது? அந்த பிசாசு அப்படியே போயிடுச்சு. அந்த பிசாசு அந்த பன்றிக்குள்ள போனவுடனே பன்றிகளுக்கு இங்கிட்ட ஒன்றும் தெரியல. பெரிய மலைமேட்டிலேருந்து அப்படியே கடலுக்குள்ள விழுந்து செத்து போச்சு. பன்றி மேய்ச்சவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐயோ, என்னுடைய பன்றி போச்சே, என்னுடைய தொழில் போச்சே, என்னுடைய பொழப்பு போச்சே. சுற்று வட்டாரத்தில் மக்கள்லாம் என்ன செய்யறாங்க? ஓடி வர்றாங்க. ஆனா இங்க ஒரு அற்புதத்தை பாருங்க. அந்த பிசாசுகள் நீங்கின அந்த மனிதன் என்ன செய்யறான்? அந்த ட்ரெஸ் கூட போட்டிருக்க மாட்டான் போல, வஸ்திரங்களை தரித்து கொண்டான். அப்புறம் இயேசுவின் பாதத்தருகே என்ன செய்யறான்? உட்கார்ந்து இருக்கான். லூக்கா 8:35 இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இருக்கான்னு போடப்பட்டு உட்கார்ந்தான்.
அவனுக்கு புத்தி தெளிந்திருந்தது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பலவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் மாறுது, பழைய சுபாவங்கள் எல்லாம் மாறுது. அவர் நம் உள்ளத்துல வரும்போது நாம் ஒரு புதிய மனிதனாக பாருங்க. அந்த மனிதன் வஸ்திரங்களை தரித்து உட்கார்ந்தது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக அந்த சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கின்ற வேலைகளை அவருடைய என்ன செய்யறாங்க, பிளாத்துக்கு முன்பதாக கொண்டு போறாங்க, தேசாதிபதிக்கு முன்னாடி கொண்டு போறாங்க. தேசாதிபதி மனைவி சொல்றா, இந்த நீதிமான்ட்டு சொப்பனத்தில் கண்டு மிக பாடுபட்டேன், அவரை நீங்க விடுதலை செய்யுங்க அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. அந்த அம்மா சொல்லுது, பிளாத்திட்ட சொல்லுது, கவர்னர்கிட்ட சொல்லுது. அப்ப அங்கு உள்ளவங்க என்ன செய்யறாங்க, பிரதான ஆசாரியர்கள், அங்குள்ள ஜனங்கள் கூடியிருந்த ஜனங்கள் என்ன செய்யறாங்க, அன்றைய காலகட்டத்தில் ஒரு நாளில ஒரு மனிதனை விடுதலை செய்யலாம். பண்டிகை நாட்களில அவிதமாக அவர் சொல்றான், கேட்கிறான், பிளாத்து கேட்கிறான், பரபாசை விடுதலை செய்யணுமா, இயேசு என்ற யூதருடைய ராஜாவை நான் விடுதலை செய்ய வேண்டுமா? அப்பொழுது அங்குள்ள மக்கள் என்ன செய்யறாங்க, பரபாசனை விடுதலை செய்யுங்க, இயேசுவை சிலுவையில் அடிங்க, அவனை சிலுவையில் அறையும் என்று சொல்றாங்க. அப்ப பிளாத் என்ன செய்யறாருன்னா, தண்ணி எடுத்து கையை கழுவுறாரு. தண்ணி எடுத்து கையை கழுவிட்டு, இந்த நீதிமான நான் என்ன செய்யல, ஒரு குற்றமோ காணவில்லை, ஒரு குற்றமோ நான் காணவில்லை. அப்புறம் அவர் என்ன செய்யறாரு, குற்றமே காணவில்லை என்று சொன்னவர் வாரை எடுத்து அவருடைய முதுகில அடிக்கிறார். அவருடைய அரண்மனையில ஆயிரக்கணக்கான போர்ச்சவர்கள் என்ன செய்யறாங்க, இயேசுவை சுற்ற சொல்ல இருந்து அவருடைய வஸ்திரங்களை கலட்டுறாங்க. அவருக்கு சிவப்பான அங்கே உடுத்துறாங்க, சிவப்பான அங்கே உடுத்துறாங்க. கையில ஒரு கோலை கொடுக்குறாங்க, தலையில முள்ளான கீடங்களை சூட்டுறாங்க. எவ்வளவு வேதனை பாருங்க. தலையில அடிக்கப்பட்ட அந்த முள் கிரீடத்திலிருந்து ரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கிறது, முதுகிலிருந்து ரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கிறது. வஸ்திரங்கள் கலற்றப்பட்டார். யூதருடைய ராஜாவை வாழ்க என்று சொல்லி பரியாசம் பண்ணி அவர் முகத்தில் துப்புறாங்க, காரி துப்புறாங்க. அந்த கோலினாலே அவர் தலையில அடிக்கிறார். எவ்வளவு வேதனைகள் பார்த்தீங்களா? நம்மை மீட்கும்படியாக, பாவத்தில் கிடந்த உன்னை அவர் மீட்கும்படியாக இவ்விதமான பாடுகளை அவர் என்ன செய்தார், சகித்தார். கபாலஸ்தலம் என்கின்ற இடத்திற்கு அவரை இழுத்து கொண்டு செல்லுகிறார்கள். காடியை பிடிக்க கொடுக்கிறார்கள். பிடிக்க மனதில்லாது இருந்தார். மத்தேயு 27:35 சொல்லுகிறது, அவரை சிலுவையில் அறைந்து பின்பதாக அவருடைய வஸ்திரங்களை என்ன செய்யறாங்க, சீட்டு போட்டு பங்கிட்டு கொண்டார். எவ்வளவு வேதனை பாருங்க. ஒரு பக்கம் சிலையை விட்டு நீ இறங்கி வா, வழியில போறாள்க, சிலையை விட்டு நீ இறங்கி வா, நீ தேவனுடைய குமாரனா, சிலையை விட்டு இறங்கி வாப்பா, மற்றவர்களை நீ ரட்சித்தீரல்லவா, பிதாவனை காப்பாற்றிட்டு நீ இறங்கி வா. ஆனாலும் அவர் இறங்கல. நமக்காக தாகமாய் இருக்கேன் என்று சொன்னவர் அந்த சிலுவையில அவர் என்ன செய்தார், மரித்து போனார், வஸ்திரங்களை இழந்தார். யோசித்து பார்ப்போமா? இந்த மனிதனை பார்க்கும்போது வஸ்திரம் தரித்திருந்தவனாக. ரெண்டாவது என்ன செய்யறான், இங்கும் அங்குமாக ஓடிக்கிட்டு இருந்தான். அவருடைய குடியிருப்பு கல்லறையில இருந்தது. இப்பொழுது இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு கொடுத்திருக்கின்ற வேதத்தை என்ன செய்யணும், ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து. அன்றைக்கு மரியாள் என்ன செய்யறா, தன்னை விட்டேடுபடாத நல்ல பங்கை அவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து என்ன செய்யறார், அவர் கற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வேதத்தை அதிகமாக நாம் என்ன செய்யணும், நேசிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், அவருடைய பாதத்தை தேட வேண்டும். நாம் என்ன நினைக்கிறோம்னா, கொஞ்ச நேரம் ஆண்டவர்கிட்ட இருந்துட்டு மற்ற நேரம் நம்ம வேலைகளை பார்த்துட்டு போயிடலாம், அதுதான் நம்ம வாழ்க்கையை பிழை போட்டுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி இல்லை. ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து பாருங்கள். ஆண்டவர் என்ன செய்வார், நம்மை ஒவ்வொரு நாளும் அற்புதமாக நடத்துவார். நீ அவரை முதல்ல தேடும்போது அவர் என்ன செய்வார், உனக்கு முன்னாடி போய் என்ன செய்வார்,
எல்லாமே செஞ்சிருவார். நீ நினைக்கிறதுக்கு மேலாக அவர் என்ன செய்வார்? அவர் செய்வார். இரண்டாவது மூன்றாவது அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது புத்தி தெளிந்திருந்தான். தன்னையே காயப்படுத்தி கொண்டு இருந்தான். இப்பொழுது எப்படி இருக்கான்? புத்தி தெளிந்தவனாக என்ன செய்யறான்? ஏசப்பாட்ட கேட்கிறான், ஐயா ஆண்டவரே, நான் உங்களுடைய வந்துடுறேன், எனக்கு நீ சுகம் கொடுத்து பிசாசுகள் நீங்கி விட்டது. இது நாள் வரைக்கும் கல்லறையில் இருந்தவன் இன்றைக்கு எங்க இருக்கான்? வீட்டுக்கு ஆண்ட சொல்றாரு, நீ வீட்டுக்கு போப்பா, உன் இனத்தாட்ட போய் சொல்லு, நீ போய் சொல்லு, அவன்கிட்ட சொல்லு என்று சொன்ன போது அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய வீட்டுக்கு அவன் போறான். போனது மாத்திரமல்ல, அவன் தெக்கப்பொலி என்ற நாடு முழுவதும், பட்டணம் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தான்? பிரசங்கித்தான். நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கற்பித்தவைகளை கைகொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பெரியந்தமும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கேன்னு சொன்னார் அல்லவா? நாம் சுவிசேஷம் அறிவிப்பது நம்ம விழுந்த கடமை. சாட்சியா வாழணும். வீட்டிலையும் சாட்சியா வாழணும். வெளியில நாம் வேலை செய்யக்கூடிய இடங்களில சாட்சியா வாழணும். எவ்விடத்திலும் சாட்சியா வாழணும். அது ஒரு புறம் இருக்கட்டும். நாம் ஆண்டவனா சொல்லியிருக்கிறார், பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பிளனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நாம் ஆண்டவருக்கு சாட்சியா இருப்பது மாத்திரமல்ல, நாம் மறுபடியுமாக நாம் பார்க்கக்கூடிய மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை சொல்லக்கூடியவர்களாக இருக்கும். அதான் சாட்சி உள்ள வாழ்க்கை. ஆண்டவரை நாம் சொல்லாட்டினா என்ன செய்ய? நாம் சாட்சி இல்லை தான் சொல்ல முடியும். அதனால இந்த மனிதனை போல அன்றைக்கு அந்த பிசாசு பிடித்திருந்த அந்த மனிதன் இன்றைக்கு அவன் புத்தி தெளிந்தவனாக, வஸ்திரம் தரித்திருக்கக்கூடியவனாக, ஆண்டோடைய பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவனாக அவன் காணப்படுகிறது பார்க்க. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இருக்கு பிரியமானவர்களே. நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ணி போகிறேன், ஆயத்த பண்ணின பின்புதாய் மறுபடியும் நான் உங்களை என்ன செய்வேன்? அழைத்து செல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்கிறார்? பரலோகம் தான். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு இந்த பூமியில இந்தியன் என்ற ஒரு சிம்பல்ல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பரலோகத்துல பிதாவுடைய தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழக்கூடிய நம்ம குடியுரிமை நாடு பாடணும் அல்லவா? பாவம் இல்லாத நாடு, கண்ணீர் இல்லாத நாடு, அதிசயமான ஒளிமயமான நாடு, பொற்றலங்கள் பதிக்கப்பட்ட அந்த வீதிகளிலே நடக்கக்கூடிய ஒரு அனுபவம், ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து வாழக்கூடிய ஒரு அனுபவம், அந்த ஜீவ தண்ணீரை குடித்து வாழக்கூடிய ஒரு அனுபவம். அங்கு சூரியனும் சந்திரனும் இருக்காது, பொழுது இருக்காது, எப்பொழுதும் வெளிச்சமாக இருக்கும். ஆண்டவர் விளக்காக இருப்பார், அவர் நம்மை நடத்துவார். அந்த நாட்டுக்கு போக ஆசை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதிருக்கிற யாராவது இருப்பீர்களானால் அந்த மனிதனை போல என்ன செய்யக்கூடாது? இன்றைக்கு கல்லறையில இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எனக்காக என்னுடைய பாவங்களுக்காக நீ சிலுவையில உங்களுடைய ஜீவனை கொடுத்தேன், எனக்காக நீ ரத்தம் சிந்தினேன், உம்முடைய ரத்தத்தினால என்னுடைய பாவங்களை கழுவி நீ சுத்திகரிக்கும் என்று சொல்லி அவரிடத்துல நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நம்மை அவருடைய ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. நாம் அவருடைய பிள்ளைகளாக மாறினோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அதிகாரம். இன்றைக்கு அரசியல்வாதிகளை பார்க்கிறோம், பெரிய பணக்காரர்களை பார்க்கிறோம். அவர்கள் உலகத்தில் பெயர் பெற்றவர்களாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கிறார். ஒரு வசனத்துல போடப்பட்டிருக்கு, வெளியிருந்து யோவான் 1 யோவான் 3:8 பாவம் செய்கிற எவனும் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசனவன் ஆதி முதற் கொண்டு பாவம் செய்கிறவனாயிருக்கிறான். பிசாசின் கிரிகளை அழிப்பதற்காகவே
மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று போடப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3:8. 9வது வசனத்தில் போடப்பட்டிருக்கிறது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யும். தேவனால் பிறந்த நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. பாவம் செய்தோமானால் நாம் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவர் நமக்கு காண்பிக்கின்ற கூடிய வழிகளிலே நாம் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களை, இன்றைக்கு உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் எனக்கு வேண்டாம், நான் இவ்வளவும் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், என் இதயத்தில் ஆண்டவருக்கு இடம். ஆண்டவர் கேட்கிறார், இதயத்தை தான் கேட்கிறார். ஓ இதயத்தை திறந்து தா, இதயத்தை தா என்று சொல்லி தட்டி கொண்டு இருக்கிறார். அதனால இன்றைக்கு உங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்கு கொடுங்கள். அவர் என்ன செய்வார்? உங்களை அவருடைய பிள்ளையாக மாற்றுவார். வாழ்க்கையில ஒரு பெரிய சந்தோஷத்தை சமானத்தை தருவார். அந்த தேவனை என்ன செய்வீங்க? நித்திய காலமாக அந்த உலகம் உங்களை கைவிட்டாலும் தேவன் என்ன செய்வார்? அனுதின ஜீவியத்தில் நம்மை நடத்தி பரலோகத்தில், அந்த பரலோக நாட்டில் நம்மை கொண்டு சேர்க்க வல்லவராக இருக்கிறார். வாலிப நாட்களில் உன் தேவனை தேடிவா, வாலிப நாட்களில் உன் தேவனை தேடிவா, சதா காலத்தினில் போரிட ஜெய வீரனாய் திகழவா, சதா காலத்தினில் போரிட ஜெய வீரனாய் திகழவா. இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். பாவமோ பெருகுதே, தேவராஜ்யம் நெருங்குதே, பாவமோ பெருகுதே, தேவராஜ்யம் நெருங்குதே, மனம் திரும்பி நீ வாழவே மனம் இயேசுவை அழைக்கிறார். மனம் திரும்பி நீ வாழவே மனம் இயேசுவை அழைக்கிறார். இந்த காலம் கொள்ளாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். பாவத்தின் சம்பளம் எரி நரகம் தான் நிச்சயம், பாவத்தின் சம்பளம் எரி நரகம் தான் நிச்சயம். சத்ய தேவனே கிருபையோ நித்திய ஜீவனை அருளுமே, சத்ய தேவனே கிருபையோ நித்திய ஜீவனை அருளுமே. இந்த காலம் கொள்ளாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் இது வாடகை, நீ வாழும் வாழ்க்கைதான் இது வாடகை வீடுதான். இந்த காலம் கொள்ளாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக. ஆமென். ஜபம் எங்களை அதிகமாக நேசிக்கின்ற எங்கள் பரமத்தின் பரமாபிதாவே, நாங்கள் முக்கியமாக அப்போ நாங்கள் இப்போ நல்ல வார்த்தையை கொண்டு